இன்றைக்கி திரும்பவும் நம்ம ப்ரௌனியில் வந்து ஒரு அடுக்குமாடி வீடு தாங்க கட்ட போகிறோம். ஆமாம், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எனக்கு இந்த மாதிரி ப்ரௌனி பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை. ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுத்தா அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை தொடர்ந்து இந்த ஆர்டர் எனக்கு வந்துருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 2 kgல தான் அந்த ப்ரௌனி கேட்டிருந்தாங்க. நான் இந்த மாதிரியே பண்ணிடுவான்னு கேட்டேன். ஓகே, நல்லா இருக்கே, இப்படியே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் அழகாக எல்லா ப்ரௌனியுமே அடுக்கிட்டு அது மேலே கனாஷெல்லாம் போட்டுட்டேன். இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணுன்றதுக்காக மில்க் சாக்லேட் டிப்பிங்ஸ் மாதிரி கொடுக்கலாமே அப்படின்ட்டு நானும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிட்டு ஸ்பூனாலே கொடுக்கலான்னு பார்த்தா, ஆனால் அது எனக்கு சரியாக வரல. சரி, ஓகே, எதுக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டு நானும் வந்து பைப்பிங் பேக்லேயே போட்டு அழகாக வந்து 3 இதுலேயும் கொடுத்துட்டேன். அண்ட் நாலா பக்கமும் சுற்றி ஒரு சாக்லேட் மாதிரி வச்சுட்டு கீழ் லேயரில் வந்து சாக்கோ சிப்ஸு, மேலே வந்து நட்ஸு போட்டுட்டேன். அண்ட் ஹாப்பி பர்த்டே, அந்த பேபியோட நேம் பார்த்திங்கன்னா ஜித்தேந்திரா, அதையுமே அழகாக சாக்லேட்லேயே நான் வந்து வச்சுட்டேங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு பர்த்டே கேக் தான், அதனால் 1ன்றதையும் மென்ஷன் பண்ணிட்டு கொஞ்சம் அவங்க வந்து ப்ரௌனி வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கணும் டெக்கரேஷன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். அங்கங்கே வந்து கோல்டு கலர் ஃபாக்ஸ் பால்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். அண்ட் கோல்டு கலர் பட்டாம்பூச்சியும் நாலா பக்கமும் பறக்க விட்டுட்டேங்க. பறக்க விட்டுட்டு இந்த கோல்டு கலர் பால்ஸ் எல்லாம் வந்து சுற்றியே போட்டுட்டேன். இது எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த ப்ரௌனியோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. கஸ்டமரும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.